ஹைவ சமணர் கருணையே இல்லாம, தயவு தாட்சண்யமே இல்லாம, மனசாட்சியே இல்லாம, அநியாயத்துக்கு மார்க்கெட்ட வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரு படத்துல வந்து விஜயகாந்த் வந்து ஒரு வசனம் சொல்லுவாப்படி. எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தை வந்துட்டு சாரியா மன்னிப்பு ஏதோ சொல்லுவாரு. அதே மாரி வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்காத வார்த்தைனா இந்த கருணை, தயவு தாட்சண்யம் இந்த இதெல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு பிடிக்காத விஷயங்கள். அதனால வந்து அதெல்லாம் நம்ம மார்க்கெட்ல எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நம்ம மனச திடப்படுத்திக்கிட்டு இருந்தா தான் வந்து லாங் டேர்ம்ல வந்து நம்ம மார்க்கெட்ல குப்பைய கொட்டி 4 காசு சம்பாரிக்க முடியும். அதனால இதுலலாம் வந்து விசனப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு எல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எதையும் தாங்கும் இதயத்தோட அம் அ சொல்லுவாங்கல்ல வந்து என்னது? கடற்கரையில் நின்னு கூட வந்துட்டு என்ன காத்தடிச்சாலும் சரி நான் வந்து பத்த வைப்பேன் அப்படின்ற மாரி, மார்க்கெட் என்ன ஆனாலும் சரி நான் தாக்கு பிடிப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்தா பத்தாது. அதுக்கான ஸ்கில்ல நம்ம வளர்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வாய்ப்பா அப்பதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஃபர்தரா டீட்டெயில் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். 488 பாயிண்ட் வந்து நிஃப்டிய வந்து அடிச்சு துவைச்சிருக்கிறாங்க. இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னக்கா, இவ்வளோ மார்க்கெட் அடிச்சது கூட வந்து ஒரு 574 ஸ்டாக் வந்து ஒரு பாசிட்டிவா முடிஞ்சிருக்குன்றங்கும்போது, மொத்தமே எல்லாமே காலி அப்படின்னா வந்து நம்ம வசனப்படலாம். ஆனா, அங்கேயும் வந்து நான் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 1/5 ஸ்டாக் வந்து ஏறுது அப்டின்னாக்கா, அப்போ அதெல்லாமே வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இல்லனாக்கா நம்ம கம்முன்னு உட்காந்துட்டு ஒரு கீழ வரும்போதுன்னு தெரியும்போது அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் நானு, கேஷ்ல உட்காருங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்டின்ட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம உட்காந்து இருக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். பார்க்கலாம். இன்னும் மார்க்கெட் எந்த அளவுக்கு கீழ விழும் எல்லாமே வந்து நம்ம சார்ட்ல டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தாழ்மையான வேண்டுகோள், ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னாக்கா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. ரைட்? சரி, வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்ஐ டேட்டா பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டே வந்து கிட்டத்தட்ட 7,500 கோடி வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? நேற்று மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் போனது. ஸோ ஃபார் எஃப்ஐ வந்து 46,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 60,000 கோடிக்கு மேலே வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தும் என்ன பிரயோஜனம்? ஸோ இதெல்லாம் இவரோட இந்த அளவுக்கு அவங்க பை பண்ணலனாக்க இன்னும் கொஞ்சம் கர்ண கொடூரமாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ நம்ம மார்க்கெட் தான் இப்படி அடிச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயுமே வந்து எல்லாமே வந்து ஒரு ரெட்ல தான் தெரியுது. ஒரு 2 மார்க்கெட் தவிர. அதே மாதிரி ஏசியா பசிபிக், நம்ம இருக்கக்கூடிய ஏசியா பசிபிக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா, அத்தனையும் ரெட்ல தான் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நல்லாவே அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்தோனேஷியா மார்க்கெட்ல மொத்தம் 3% நம்மளது 2%, 1.41% கிட்டத்தட்ட. ஸோ எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. ஸோ ஊருக்கு வந்தது தான் நமக்கும் வந்திருக்கு. நமக்கு மட்டும் தனியா வந்தா நம்ம யோசனை பண்ணலாம். எல்லோருக்கும் வந்திருக்கு. நம்மளோட அதிகமாலாம் அடி வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அது கொஞ்சம் சந்தோஷமாவும், கொஞ்சம் ஆறுதலாவும் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். ரைட்? ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட், 452 பாயிண்ட், லார்ஜ் கேப் 525 பாயிண்ட், மிட் கேப் 557 பாயிண்ட், ஸ்மால் கேப் 408, மைக்ரோ கேப் 590 பாயிண்ட், எல்லாமே வந்து டீப் ரெட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே 2%க்கு மேலே. ஸோ இந்த கூத்துல வந்துட்டு விக்ஸ் வந்து 5.7% ஏறி இன்னைக்கு 22.74ல இருக்குது. தயவு செஞ்சு ஆப்ஷன் பையர்ஸ்லாம் வந்துட்டு ஓவர் நைட் பொசிஷன்லாம் வச்சிங்கனாக்கா வாலட்டிலிட்டியில் கரைஞ்சி போயிடும். டைம் டிகே வாலட்டிலிட்டிலாம் சேர்ந்து ரொம்ப சூதானமாக வந்து டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு, கிரீஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு தென் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து இறங்குங்க. இது வந்து ஒரு நல்ல தருணமாக எனக்கு படல ஆப்ஷன் பையிங்கில் போகிறது. அண்ட் செக்டரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து திருமண பக்கமெல்லாம் வந்து ரெட்டு தான். ரத்த களரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இருக்கிறதுலே கம்மியாக அடித்து துவைச்சது அப்படின்னாக்கா எஃப்எம்சிஜி சொல்லலாம் 0.55%. சம்பத்த அடி வாங்கினது அது என்ன சொல்லி தெளிய வச்சு அடிக்கிறது. ஒரு படத்தில் வடிவேலு சொல்லாமலே, இங்கே நல்லா அடித்தானுங்க, சரி வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு தான் அனுப்புகிறாங்கன்னு பார்த்துக்கணுங்க. அங்கே ஒரு மூதிர சந்தை கொண்டு போய் அங்கே ஒரு 4 பேர் அடித்து துவைச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியில் ஏற்றி போய் இன்னொரு இடத்துல அடித்தாங்க அப்படின்ற மாதிரி
சும்மா மெட்டலை வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. 4.82% டவுனு. தென் வந்துட்டு பிஎஸ்சி பேங்க் வந்து 3.72, ஆட்டோ 3.60, தென் மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட 2% மோர் அண்ட் நியர் 2% அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து டீப் ரெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சார்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தேன், நிஃப்டிக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து 22,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிஃப்டி வந்து அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னாக்கா, இப்போ நம்ம இந்த டே சார்ட்டை வச்சு பிரயோஜனம் இல்லை. அடிக்கிற வெளுப்புக்கு வந்து நம்ம டே சார்ட் வச்சு பார்த்து பிரயோஜனம் கிடையாது. அடுத்த முட்டு எங்கே முட்டி மோதி நிற்கும், எங்கே சப்போர்ட் இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ நம்ம வீக்லிக்கு மாற்றிடலாம். ஸோ எல்லாமே வீக்லியில் பார்க்கலாம். ஸோ இது வீக்லியில் மாற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நமக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டானாக்கா 22,000 தான் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ நடுவில் எனக்கு தெரிஞ்ச எங்கேயுமே சப்போர்ட் கிடையாது. ஸோ இது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ திடப்படுத்திக்கிட்டு தான் நம்ம வந்து இதை எதிர்கொண்டாக வேண்டும். வேறு வழியே கிடையாது. ஸோ இது வந்து நிஃப்டிக்கான கூத்து அப்படின்னாக்கா, பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ 84,000 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட அதை பிரேக் பண்ணி கீழேயே வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 250 பாயிண்ட் அதை தாண்டி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 50,000. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட் வந்து நிஃப்டி இன்னும் வந்து கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்கிறது. மேபி இந்த மாதிரி பாருங்கள், இதை பிரேக் பண்ணி வந்துட்டு அப்புறம் வந்து ரிவர்சல் வந்திருக்கு. அது மாதிரி எதாவது நடந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே. பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. மேபி இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து நம்ம வந்து போரை நிறுத்திட்டோம்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலையும் அறிவிக்கணும், ட்ரம்ப் தரப்புலையும் அறிவித்தால் மட்டும்தான் வந்து மேபி இங்கேருந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா அடுத்த டார்கெட் 50,000 வந்து கேரண்டி. அந்த டைமில் வந்து நம்ம நிஃப்டி வந்து 22,000 வந்து கேரண்டி ஆகிடும். தென் ஐடி பார்க்கும்போது வீக்லி சார்ட்லேயே வந்து அடுத்த சப்போர்ட் தெரியல. 27,750 தான் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இதுக்கு. அதுக்கு நடுவில் சப்போர்ட் கிடையாது. தென் ஸ்மால் கேப் பார்க்கும்போது அதுவும் நல்லா வந்து சப்போர்ட் 15,000 ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. அதை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கேன். இப்போ அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா 14,000 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம வீக்லியில் பார்த்துட்ருக்கோம். நான் டேயில் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. அந்த அடி அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம வீக்லியில் பார்த்து எவ்வளோ தூரம் இன்னும் கீழே இருக்குன்னு பார்க்கும்போது இதுதான் கதி. ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது. க்ரீன் ஜோனில் வந்து கிடையாது. எந்த இண்டிகேஷனுமே கிடையாது. ஸ்டில் இட் இஸ் இன் த ரெட் ஜோன். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய தருணம். சரி, நம்ம கதி தான் எப்படி அப்படின்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம டே சார்ட்டை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டவு நேற்று வந்து 739 பாயிண்ட் மைனஸ், S&P 500 வந்து 103 பாயிண்ட்டு, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் 404 பாயிண்ட் வந்து மைனஸில் போயிருக்குது. ஸோ இவங்களது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ டவுக்கு 45,750 நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். S&P 500க்கு 6,600 நெக்ஸ்ட்டு சப்போர்ட் மூவ் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கு. தென் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா அதுவும் 22,200. ஸோ எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அவங்களது வந்து கிளியர் இந்த டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வேர்ல்டு மார்க்கெட், ஏஷியா பெசிஃபிக்காக இருக்கட்டும், யூரோப் மார்க்கெட் எல்லாமே பார்த்தோன்னாக்கா கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம மார்க்கெட் மட்டுமே வந்து டவுன் சொல்லி என்ன சொல்கிறது, துக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு ஆறுதல் பட்டுக்கலாம். எல்லாமே ஊருக்கு வந்தது தான் நமக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இது முடிஞ்சு, இல்லாட்டி இந்த சாட்டர்டே சண்டேல ஏதாவது முடிஞ்சு மண்டே ஏதாவது குட் நியூஸ் வருதான்னு பார்ப்போம். இல்லைனாக்கா அடுத்த வாரமும் இந்த எதிர்பார்ப்போடு இருக்கும்போது நமக்கு ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சுட்டு நடந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஓரளவுக்கு நம்ம ஜீரணிக்க முடியும். நடக்காதுன்னே தெரியாமல் இருந்துட்டு சடனாக ஏதோ ஒரு நடந்தது அப்படின்னாக்கா தாங்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து கிளியராக சொல்லியாச்சு, எல்லா சப்போர்ட்டில் இன்னும் கீழே தான் இருக்குது. இன்னும் வந்து மார்க்கெட் உள்ளே தான் போகுது. அதனால் வந்துட்டு திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ எனிவே நம்ம வந்து வீக்கெண்ட் வந்து நல்லா ஜாலியாக இதமாக பதமாக கொண்டாடுங்க. ரொம்பலாம் வசனப்படாதீங்க. எது வேணாலும் எதையும் தாங்கும் இதயத்தோட வந்து மண்டே வந்து மார்க்கெட் எதிர்கொள்ளும். நாளைக்கு வந்து இந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருந்ததுன்றது என் பார்வை உலக சந்தைகள் வீடியோ போடுறேன். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் பெர்ஸ்பெக்டிவ், வேர்ல்டு பெர்ஸ்பெக்டிவும் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை. தேங்க்யூ.